Mr. X, a resident, has provided the following particulars of his income for the previous year 17-18. எக்ஸ்ன்னு ஒருத்தர் இருக்காரு, அவருக்கு என்னெல்லாம் இன்கம் இருக்குன்னு கொடுத்துருக்காங்க. சேலரி இன்கம் 1,80,000 கொடுத்துருக்காங்க. ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி இன்கம் 2 lakhs கொடுத்துருக்காங்க. அக்ரிகல்ச்சர் இன்கம் ஃப்ரம் லேண்ட் இன் ஜெய்ப்பூர் 2,80,000 கொடுத்துருக்காங்க. எக்ஸ்பென்சஸ் இன்கர்ட் வந்து 1,70,000. அவங்களோட டேக்ஸ் லைபிலிட்டி என்னன்னு கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. 45 இயர்ஸாக இருக்கும்போது எவ்வளோ, 70 இயர்ஸாக இருக்கும்போது எவ்வளோ. ஸோ முதல்ல என்ன பண்ணணும், முதல் டோட்டல் இன்கம் என்ன கண்டுபிடிக்கணும். ஸோ டோட்டல் இன்கம், கம்ப்யூட்டேஷன் டோட்டல் இன்கம் ஆஃப் மிஸ்டர் எக்ஸ். இன்கம் ஃப்ரம் சேலரி வந்து கம்ப்யூட்டட். ஸோ அப்படி டேரெக்டாக அமௌண்ட் எடுத்துக்கலாம். 1,80,000. ஹவுஸ் ப்ராப்பர்ட்டிலேருந்து வருது 2 lakh. அக்ரிகல்ச்சர் இன்கம், நெட் அக்ரிகல்ச்சர் இன்கம், அக்ரிகல்ச்சர் இன்கம் ஃப்ரம் லேண்ட் இன் ஜெய்ப்பூர் கொடுத்துருந்தாங்க 2,80,000. லெஸ் எக்ஸ்பென்சஸ் இன்கம் வந்து எவ்வளோ, 1,70,000. லெஸ் பண்ணிட்டோம்னா 1,10,000 வருது. ஸோ லெஸ் எக்ஸம்ஷன் அண்டர் செக்ஷன் 10 சப்செக்ஷன் 1. அக்ரிகல்ச்சர் இன்கம் இஸ் எக்ஸம்டட்னு படித்தோம்ல போன வீடியோஸில். ஸோ அண்டர் செக்ஷன் 10 சப்செக்ஷன் 1 அக்ரிகல்ச்சர் இன்கம் இஸ் எக்ஸம்டட் போட்டாச்சு, ஃபுல்லி எக்ஸம்டட். அவுட்டர் காலம் நெல். அப்போ ஆட் பண்ணோம்னா கிராஸ் டோட்டல் இன்கம் எவ்வளோ, 3,80,000. டிடக்ஷன்ஸ் எதுவும் கிடையாது. டோட்டல் இன்கம் வந்து 3,80,000. இப்போ இந்த 3,80,000 ஸோ இப்போ இந்த டோட்டல் இன்கம் 3,80,000 வந்து டேக்ஸில் எப்படி கண்டுபிடிக்க போகிறோம். எப்படி கண்டுபிடிக்கணும்னா இந்த பார்ஷியல் இன்டகிரேஷன் பண்ணி தான் போடணும். ஸ்டெப் 1, ஸ்டெப் 2, ஸ்டெப் 3 படித்தோம்ல போன வீடியோஸில். ஏன் இப்படி போடுறோன்னா, அசசி வந்து இண்டிவிஜுவலாக இருக்கார். முதல் விஷயம், அவருடைய அக்ரிகல்ச்சர் இன்கம் வந்து 5,000க்கு மேலே போகுது. நான் அக்ரிகல்ச்சர் இன்கம் வந்து பேசிக் எக்ஸம்ஷன் தாண்டிடுச்சு. 3,80,000 வருது பார்த்தீங்கன்னா நான் அக்ரிகல்ச்சர் இன்கம். அப்போ எப்படி போடணும்னா, நம்ம பார்த்தோம்ல முன்னாடி வீடியோஸில் பார்ஷியல் இன்டகிரேஷன் அப்படின்னு, அதில் தான் போடணும். ஸோ ஸ்டெப் 1 என்னன்னு பார்த்தீங்கன்னா, அக்ரிகல்ச்சர் இன்கத்தையும் நான் அக்ரிகல்ச்சர் இன்கத்தையும் ஆட் பண்ணிக்கணும். 4,90,000 வருது. அப்போ 4,90,000 லெஸ் அதுக்கு டேக்ஸ் பண்ணணும். 4,90,000 லெஸ் பேசிக் எக்ஸம்ஷன் எவ்வளோ, 45 இயர்ஸ்னு எடுத்துக்கிட்டோம் ஃபஸ்ட்டு கேஸில். ஸோ 45 இயர்ஸ்னால் லெஸ் 2,50,000 2,40,000 வருது. மல்டிப்ளை பை 5%, 12,000. ஓகேங்களா. அக்ரிகல்ச்சர் இன்கம் ப்ளஸ் நான் அக்ரிகல்ச்சர் இன்கம் ஆட் பண்ணால் அதுக்கு வர டேக்ஸு 12,000. ஸ்டெப் 2ல் என்ன, அக்ரிகல்ச்சர் இன்கம் ப்ளஸ் பேசிக் எக்ஸம்ஷன் 1,10,000 ப்ளஸ் 2,500 ஆட் பண்ணால் 3,60,000 வருதா. அதுக்கு டேக்ஸ் பண்ணோம்னா 3,60,000 லெஸ் 2,50,000 மல்டிப்ளை பை 5%, 5,500. ஸ்டெப் 3 வந்து ஸ்டெப் 1 மைனஸ் ஸ்டெப் 2, 12,000 மைனஸ் 5,500, 6,500. ஸ்டெப் 4 என்னென்னா சர்சார்ஜ் ரிபேட்டுன்னு சொல்லுவோம். இந்த அமௌண்ட்டுக்கு வந்து சர்சார்ஜும் கிடையாது, ரிபேட்டும் கிடையாது. அப்போ டேட்டா ஸ்டெப் 5 என்னென்னா செஸ் மட்டும் ஆட் பண்ணணும் 3%. சாரி. ஸோ ஸ்டெப் 4 என்னென்னா சர்சார்ஜ் அண்ட் ரிபேட் தான் பார்த்துருப்போம் முன்னாடி. அது இந்த அமௌண்ட்டுக்கு எதுவும் சர்சார்ஜும் வராது, ரிபேட்டும் வராது. ஸ்டெப் 5 டேரெக்டாக ஆட் செஸ்ஸஸ் 3%, 6,695. அவ்வளோதான். இதே சம்மில் கொடுத்துருந்தாங்க. 45 இயர்ஸாக இருந்தால் எப்படி, 70 இயர்ஸாக இருந்தால் எப்படி. 70 இயர்ஸாக இருந்தால் எப்படி இருக்கும்னா, இந்த கம்ப்யூட்டேஷனில் எந்த சேஞ்சுமே இருக்காது. என்னென்ன இன்கம் எடுத்து போடுறாங்களோ அது அப்படியே தான் எடுத்து போடுவோம். டோட்டல் இன்கம் வரைக்கும் அப்படியே தான் வரும். தென் கம்ப்யூட்டேஷன் ஆஃப் டேக்ஸ் லைபிலிட்டி ஆஃப் த ஏஜ் ஆஃப் 70 இயர்ஸாக இருந்தால் எப்படின்னு போடுவோம். அப்போ என்ன பண்ணுவோம், ஸ்டெப் 1 வந்து அக்ரிகல்ச்சர் இன்கம் ப்ளஸ் நான் அக்ரிகல்ச்சர் இன்கம் ஆட் பண்ணோன்னா 4,90,000 வந்துருமா. 4,90,000க்கு டேக்ஸ் பண்ணுவோம். எப்படி பண்ணுவோம்னு, 4,90,000லேருந்து லெஸ் எக்ஸம்ஷன் எவ்வளோ, 3 lakhs வந்துடும். ஏன்னா அவர் வந்து 70 இயர்ஸ்ன்னு சொல்லிட்டாங்க. ஸோ 4,90,000 லெஸ் 3 lakhs மல்டிப்ளை பை 5%, 9,500. ஸ்டெப் 2 என்னென்னா அக்ரிகல்ச்சர் இன்கம் ப்ளஸ் பேசிக் எக்ஸம்ஷன் லிமிட் ஆட் பண்ணால் 4,10,000 வருது. ஸோ 4,10,000க்கு டேக்ஸ் பண்ணால் எவ்வளோ வரும், 4,10,000 லெஸ் 3 lakhs மல்டிப்ளை பை 5%, 5,500. ஸ்டெப் 3 என்ன, ஸ்டெப் 1 மைனஸ் ஸ்டெப் 2, 9,500 லெஸ் 5,500 ஆட் பண்ணால் 4,000. ஸ்டெப் 4 அப்ளிகபிள் ஆகாது. ஸ்டெப் 5 ஆட் செஸ் அட் 3%, 4,120. சிம்பிள். மறுபடியும் வேணால் சொல்லட்டுமா, எக்ஸ்ன்னு ஒருத்தர் இருக்காரு, அவருடைய சேலரி இன்கம் கொடுத்துருக்காங்க, ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி இன்கம் கொடுத்துருக்காங்க, அக்ரிகல்ச்சர் இன்கம் வந்து இது 2 லெஸ் பண்ணால் கிடச்சிரும். நெட் அக்ரிகல்ச்சர் இன்கம் கிடச்சிரும். 45 இயர்ஸாக இருந்தால் சமயம் எப்படி இருக்கும், 70 இயர்ஸாக இருந்தால் சமயம் எப்படி இருக்கும், அதாவது டேக்ஸ் லைபிலிட்டி எப்படி வரும்னு கேட்டிருக்காங்க. அசசி வந்து இண்டிவிஜுவல் ஹெச்யூஎஃப், அசசி வந்து இண்டிவிஜுவல் ஹெச்யூஎஃப் ஏஓபி பிஓஐ இந்த கேட்டகரியில் வராங்க. அக்ரிகல்ச்சர் இன்கம் வந்து 5,000க்கு மேலே போகுது பெர் ஆனம். அண்ட் நான் அக்ரிகல்ச்சர் இன்கம் வந்து பேசிக் எக்ஸம்ஷன் லிமிட்டை தாண்டுது. அப்படின்னா எப்படி டேக்ஸ் பண்ணுவோம், ஸ்டெப் 1ல் வந்து டேக்ஸ் ஆன் நான் அக்ரிகல்ச்சர் இன்கம் ப்ளஸ் அக்ரிகல்ச்சர் இன்கம் கண்டுபிடிச்சிக்கணும். ஸ்டெப் 2ல் வந்து டேக்ஸ் ஆன் அக்ரிகல்ச்சர் இன்கம் ப்ளஸ் பேசிக் எக்ஸம்ஷன் கண்டுபிடிச்சிக்கணும். ஸ்டெப் 3ல் வந்து டேக்ஸ் பேயபிள். ஸ்டெப் 1 மைனஸ் ஸ்டெப் 2. ஸ்டெப் 4ல் வந்து சர்சார்ஜ் இருந்தால் சர்சார்ஜ், ரிபேட் இருந்தால் அதை அலோவ் பண்ணணும். ஸ்டெப் 5ல் வந்து செஸ் அட் 3% போடணும். இப்படி தான் கண்டுபிடிக்கணும். இந்த சம்முலையும் அப்படி தான் வந்திருக்கு. இவர் ஒரு ரெசிடென்ட்டு, இண்டிவிஜுவல், அக்ரிகல்ச்சர் இன்கம் வந்து 5,000க்கு மேலே போயிடுச்சு, நான் அக்ரிகல்ச்சர் இன்கம் வந்து பேசிக் எக்ஸம்ஷன் தாண்டிடுச்சு. அப்போ அதுக்கேற்ற மாதிரி பார்ஷியல் இன்டகிரேஷன் பண்ணி போடணும். பார்ஷியல் இன்டகிரேஷன் டோட்டல் இன்கம் கண்டுபிடிச்சிக்கணும். அப்புறமா இந்த 3,80,000 வந்ததுக்கப்புறமா இந்த 5 ஸ்டெப்ஸையும் ஃபாலோ பண்ணி அவங்கவுங்க பேசிக் லிமிட் 45 இயர்ஸாக இருக்கும்போது 2,50,000
70 இயர்ஸாக இருக்கும்போது 3 lakh அந்த பேசிக் லிமிட்டையும் வச்சு சம்ம ப்ரொசீட் பண்ணணும். 45 இயர்ஸாக இருக்கும்போது உங்களோட டேக்ஸ் லைபிலிட்டி 6,000 சம்திங் வருது. அது 70 இயர்ஸாக இருக்கும்போது 4,000 சம்திங் வருது. அவ்வளோதான் போதுன்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் சம். Examine whether the following are chargeable to tax, and if so, compute the amount liable to tax. First one, Arvind receives rupees 20,000 as his share from the income of the HUF. நம்ம படிச்சோம்ல, share income of a HUF is exempted in hands of the members. இங்கே HUF கிட்டேருந்து வர ஷேர் இன்கம் இருக்குல்லங்க, அது வந்து மெம்பர்ஸ் கையில் டேக்ஸ் பண்ண மாட்டோம், தட் இஸ் exempted. அப்போ இந்த 20,000 வந்து ஃபுல்லி exempted. மிஸ்டர் எக்ஸென்ட் ஒருத்தர் இருக்காரு, a பரம்வீர் சக்ரா அவார்டி who was formerly in the service of central government receives a pension of rupees 2,20,000 during the financial year 17-18. பரம்வீர் சக்ரா, மகாவீர் சக்ரா, வீர் சக்ரா, அதர் கேலண்டரி அவார்ட்ஸ் படித்தோம்ல, ஸோ அவங்க வாங்குற பென்ஷன் வந்து என்ன ஃபுல்லி exempted. அப்போ 2,20,000 இஸ் ஃபுல்லி exempted. அடுத்து agriculture income to a resident of India from a land situated in Malaysia. agriculture income is exempted ப்ளஸ் ஆனால் அந்த அக்ரிகல்ச்சர் இன்கம் வந்து இந்தியாவில் இருக்க ஒரு லேண்ட்லேருந்து வரணும், அந்த லேண்டை வந்து அக்ரிகல்ச்சர் பர்பஸ்க்காக யூஸ் பண்ணியிருக்கணும். அப்போ தான் அந்த எக்ஸம்ஷன் 10 சப்செக்ஷன் 1 வந்து அப்ளிகபிள். மலேசியாவில் இருக்க லேண்டுக்கெலாம் அந்த செக்ஷன் வந்து அப்ளிகபிள் கிடையாது. அப்போ இந்த இன்கம் வந்து ஃபுல்லி டேக்ஸபிள். அமௌண்ட் தரல, எவ்வளோ அமௌண்ட் கொடுத்தா அந்த அமௌண்ட் ஃபுல்லி டேக்ஸபிள், நாட் exempted. ஃபோர்த் ஒன் வந்து ரெண்ட் ஆஃப் rupees 72,000 ரிசீவ்டு ஃபார் லெட்டிங் அவுட் ஆஃப் அக்ரிகல்ச்சர் லேண்ட் ஃபார் மூவி ஷூட்டிங். சொன்ன மாதிரியே தான் மேலே. அக்ரிகல்ச்சர் இன்கம் வருது அப்படின்னா அந்த லேண்டு வந்து இந்தியாவுக்குள்ளே இருக்கணும், ப்ளஸ் அந்த லேண்டை வந்து அக்ரிகல்ச்சர் பர்பஸ்க்காக யூஸ் பண்ணியிருக்கணும். மூவி ஷூட்டிங்கிறது அக்ரிகல்ச்சர் பர்பஸ் கிடையாது. ஸோ இந்த அமௌண்ட் 70,000 இஸ் ஃபுல்லி டேக்ஸபிள். அதை எப்படி ப்ரெசென்ட் பண்ணணும் அப்படின்னா ஒரு காலம் மாதிரி போட்டுக்கோங்க. சீரியல் நம்பர், டேக்ஸபிளா நாட் டேக்ஸபிளா. டேக்ஸபிள்னா எவ்வளோ அமௌண்ட் லைபிள் டு டேக்ஸ், ஏன் ரீசன் எழுதணும். ஸோ ஃபஸ்ட்டு ஒன்று என்னென்னா அந்த HUFலேருந்து வர இன்கம் நாட் டேக்ஸபிள். ஸோ 0 ஏன்னா ரீசன்னா ஆஸ் பர் செக்ஷன் 10 சப்செக்ஷன் 2 அதை எழுதிருங்க. அடுத்தது என்னென்னா அந்த பரம்வீர் சக்ரா அவார்டி, அதுவும் நாட் டேக்ஸபிள் அண்டர் செக்ஷன் 10 சப்செக்ஷன் 18. தேர்ட் என்ன கொடுத்துருந்தாங்கன்னா அக்ரிகல்ச்சர் இன்கம் ஃப்ரம் லேண்ட் இன் மலேசியா. ஸோ ஃபுல்லி டேக்ஸபிள். அமௌண்ட் தரல, எவ்வளோ அமௌண்ட் கொடுத்துருந்தாங்களோ ஃபுல் அமௌண்ட்டுமே இங்கே டேக்ஸபிள்னு எழுதிடணும். அக்ரிகல்ச்சர் இன்கம் ஃப்ரம் அ லேண்ட் இன் எனி ஃபாரின் கண்ட்ரி இஸ் டேக்ஸபிள் in the case of a resident taxpayer as a income under the head. இந்த ஹெட்டுக்கு தாங்க டேக்ஸ் பண்ணணும். income from other sources taxable. Fourth case line taxable. Rent of rupees 72,000 received for letting out of agriculture land for a movie shooting. அதுவும் taxable. நான் சொன்னதே தான், அங்கே சொன்னோம்ல அக்ரிகல்ச்சர் பர்பஸ்க்காக யூஸ் பண்ணியிருக்கணும். மூவி ஷூட்டிங்காக விடுறாங்க அப்படின்னா தட் இஸ் நாட் அக்ரிகல்ச்சர் பர்பஸ். ஸோ 70,000 வந்து ஃபுல்லி சார்ஜபிள் டு டேக்ஸ் அண்டர் த ஹெட் ஆஃப் இன்கம் ஃப்ரம் அதர் சோர்சஸ். ஓகே. Nathan Aviation Limited is running 2 industries undertaking, one in Special Economic Zone Unit S and another is a normal area Unit N. The brief summarized details for the year ended 31/3/18 are as follows. Nathan Aviation Limited Special Economic Zone Special Economic Zone யூனிட் இருக்குது, யூனிட் எஸ்ன்னு இருக்குது. நார்மல் டொமஸ்டிக் ஏரியாவில் ஒரு யூனிட் என்னன்னு ஒன்று இருக்குது. சம்மரைஸ்டு என்னென்னு கொடுத்துருக்காங்க, டீடைல்ஸ் கொடுத்துருக்காங்க. டொமஸ்டிக் டர்ன் ஓவர் கொடுத்துருக்காங்க, எக்ஸ்போர்ட் டர்ன் ஓவர் கொடுத்துருக்காங்க, கிராஸ் ப்ராஃபிட் கொடுத்துருக்காங்க, லெஸ் எக்ஸ்பென்சஸ் அண்ட் டெப்ரிசியேஷன், ப்ராஃபிட் derived from the unit. The brought forward business loss pertaining to unit N is 2 lakh. Compute the business income of the SSE. Assume the financial year 17-18 falls within the first 5 years period commencing from the year of manufacturing or production. First 5 years of the period of commencing from the year of manufacturing or production of article or a thing or a provision of the services. Okay. செக்ஷன் 10AA இந்த சம்முக்கு. செக்ஷன் 10AA ஒரு ஸ்பெஷல் எக்கனாமிக் ஜோனில் நம்ம புதுசாக ஒரு யூனிட் ஸ்டார்ட் பண்ணுறோம் ஆன் ஆர் ஆஃப்டர் 1/4/2005. எதுக்குன்னா டு மேனுஃபேக்சர் ஆர் ப்ரொடியூஸ் சைடு ஆர்டிக்கல் திங் கம்ப்யூட்டர் சாஃப்ட்வேர் ஏதோ ஒன்று ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்காக ஆரம்பித்தோம் அப்படின்னா 15 கன்சிக்யூட்டிவ் அசஸ்மெண்ட் இயர்ஸ்க்கு நமக்கு வந்து எக்ஸம்ஷன் உண்டு. எதில் அப்படின்னா ஆன் எக்ஸ்போர்ட் ப்ராஃபிட். சரிங்களா, எக்ஸ்போர்ட் ப்ராஃபிட்டில் வந்து நமக்கு எக்ஸம்ஷன் உண்டு 15 இயர்ஸுக்கு. ஃபஸ்ட்டு 5 இயர்ஸ்க்கு வர ப்ராஃபிட் ஃபுல்லாகவே எக்ஸம்டட், 100% ஃபுல்லி எக்ஸம்டட். நெக்ஸ்ட் 5 இயர்ஸ்க்கு 50% இஸ் எக்ஸம்டட். லாஸ்ட் 5 இயர்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, 10 வருஷத்துக்கு மேலே போயிடுச்சுன்னா 50% சப்ஜெக்ட் டு ட்ரான்ஸ்ஃபர் டு ஸ்பெஷல் ரிசர்வ். இந்த கடைசி 5 வருஷம்லாம் கேட்க மாட்டாங்க, அந்த முதல் 2 வருஷம் தான் நமக்கு வரும். ஸ்பெஷல் எக்கனாமிக் ஜோனில் நம்ம வந்து ஒரு யூனிட் ஆரம்பிக்கிறோம் அப்படின்னா 1/4/2005 ஆன் ஆர் ஆஃப்டர் தட் டேட். ஓகேங்களா, நம்ம பண்ணுற எக்ஸ்போர்ட் டர்ன் ஓவர் இருக்குல்ல, நம்ம பண்ணுற எக்ஸ்போர்ட் ப்ராஃபிட்டுக்கு 15 இயர்ஸுக்கு நம்ம என்ன வாங்கிக்கலாம், எக்ஸம்ஷன் வாங்கிக்கலாம். எவ்வளோ வாங்கிக்கலாம்னா மொதல் 5 வருஷம் 100% ஃபுல்லாக வாங்கிக்கலாம். அடுத்த 5 இயர்ஸ்க்கு வந்து பாதி கிடைக்கும், அதுக்கு அடுத்த 5 இயர்ஸும் பாதி கிடைக்கும், சப்ஜெக்ட் டு ட்ரான்ஸ்ஃபர் டு ஸ்பெஷல் ரிசர்வ்ஸ். ஓகேங்களா, அப்போ இங்கே நத்தன் ஏவியேஷன் சம்லையும் நத்தன் ஏவியேஷன் லிமிட்டில் வந்து அவங்களே கொடுத்துட்டாங்க இந்த
ஃபினான்ஷியல் இயர் 17-18 வந்து ஃபஸ்ட்டு 5 இயர்ஸ்க்குள்ளே வருதுன்ட்டு. அப்போ என்னன்னா 100% வந்து நம்ம எக்ஸம்ஷன் வாங்கிக்கலாம். 100% ஆன் எக்ஸ்போர்ட் ப்ராஃபிட். ஓகேங்களா? ஸோ நமக்கு இந்த எண்ணுன்றதை பார்க்கவே தேவையில்லை. எண்ணுங்கிறது எங்கே இருக்குன்னா டொமஸ்டிக் ஏரியாவில் இருக்குது, நார்மல் ஏரியாவில் இருக்குது. அதுக்கும் இந்த 10W செக்ஷனுக்கும் எந்த ஒரு சம்மந்தமுமே இல்லை. நம்ம பார்க்க வேண்டியது இந்த எஸ்ஸை மட்டும்தான். ஏன்னா எஸ் தான் எங்கே இருக்குன்னு எஸ் தான் ஸ்பெஷல் எக்கனாமிக் ஜோனில் இருக்குது. அப்போ இதை மட்டும் தான் நம்ம பார்த்துக்கணும். இந்த கிராஸ் ப்ராஃபிட்டு, எக்ஸ்பென்சஸ், டெப்ரிசியேஷன் இதெல்லாம் தேவையே இல்லை. நமக்கு தேவை ப்ராஃபிட். இந்த ஸ்பெஷல் எக்கனாமிக் ஜோன்லேருந்து எவ்வளோ ப்ராஃபிட் வருது, ஓகேங்களா? அதுதான் தேவை. அதுவும் ஸ்பெஷல் எக்கனாமிக் ஜோன்லேருந்து எக்ஸ்போர்ட் ப்ராஃபிட் எவ்வளோ வருதுன்னு தான் தேவை. அதுக்கு மட்டும் தான் எக்ஸம்ஷன் பார்க்க போகிறோம். ஸோ முதல்ல எக்ஸம்ஷன் எவ்வளோன்னு கண்டுபிடிச்சிக்கலாம். ஓகே, கம்ப்யூட்டேஷன் ஆஃப் எக்ஸம்ஷன் அண்டர் செக்ஷன் 10AA பர்டிகுலர்ஸ் ருபீஸ் இன் லேக்ஸ். டொமஸ்டிக் டர்ன் ஓவர் எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னா 10. இது வந்து பார்க்கறது வந்து ஃபுல்லாக எஸ் யூனிட்ல இருந்தால் என் யூனிட்டில் இருக்க கொஷனில் இருந்துச்சுன்னா அது பக்காவாக அடிச்சிருங்க. தேவையே இல்லை, கண்டுக்கவே கூடாது. தேவையில்லாமல் அது கன்ஃபியூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கும். ஸோ டொமஸ்டிக் டர்ன் ஓவர் வந்து எவ்வளோ வருதுன்னா யூனிட் எஸ்ல 10 பண்ணியிருக்கோம், 10 lakhs. எக்ஸ்போர்ட் டர்ன் ஓவர் வந்து 120 கொடுத்துருக்காங்க. டோட்டல் டர்ன் ஓவர் எவ்வளோ ஆட் பண்ணோம்னா 130 வரும். ப்ராஃபிட் வந்து எவ்வளோன்னு கொடுத்துருக்காங்கன்னா 13 கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? நமக்கு என்ன தேவைன்னா எக்ஸ்போர்ட் டர்ன் ஓவர்லேருந்து வந்த ப்ராஃபிட் எவ்வளோன்னு தெரியணும். 1,30,000 இது வந்து ஒன்றும் பெரிய இதெல்லாம் இல்லை. 130 இருக்குது டர்ன் ஓவர். 130 lakhs நம்ம டர்ன் ஓவருக்கு வந்து 13 ப்ராஃபிட் அப்படின்னா எக்ஸ்போர்ட் ப்ராஃபிட் 120க்கு நமக்கு எவ்வளோ ப்ராஃபிட்னு தெரியணும். வெறுமனே கிராஸ் மல்டிப்ளிகேஷன், அதுக்கு தான் ஒரு ஃபார்முலா மாதிரி ஒன்று கொடுத்துருப்பாங்க. 13 × 120/130 = 12 lakhsன்னு வந்திருக்கும். இங்கேயே பார்த்துருக்கோம். ப்ராஃபிட் ஆஃப் யூனிட் இன் ஸ்பெஷல் எக்கனாமிக் ஜோன் மல்டிப்ளை பை எக்ஸ்போர்ட் டர்ன் ஓவர் ஆஃப் த யூனிட் இன் ஸ்பெஷல் எக்கனாமிக் ஜோன் டிவைடட் பை டோட்டல் டர்ன் ஓவர் ஆஃப் த யூனிட் இன் ஸ்பெஷல் எக்கனாமிக் ஜோன். இது நான் போன விட ஏன் சொல்லலைன்னா இது வெறுமனே பார்த்தா என்னன்னு புரியும், அதனால தான். மற்றபடி ஒன்றும் இல்லை. மொத்த டர்ன் ஓவர் 130 இருக்கும்போது ப்ராஃபிட் இவ்வளோ. அப்போ 120க்கு எவ்வளோ ப்ராஃபிட் சிம்பிளாக கிராஸ் மல்டிப்ளை பண்ணால் ஆன்சர் கிடச்சிரும். 12 lakhs தான் எக்ஸ்போர்ட் ப்ராஃபிட். 12 lakhs வந்து ஃபுல்லி எக்ஸம்டட், ஏன்னா ஃபஸ்ட்டு 5 இயர்ஸ்க்குள்ளே இருக்கிறதுனால. இதே நெக்ஸ்ட் 5 இயர்ஸ் சொன்னாங்கன்னா இல்லை பாதி தான் நமக்கு எக்ஸாம் பண்ணுவோம். ஸோ by 2 பண்ணிக்கணும் 50%ங்கிறதுனால. ஸோ 6 lakhs பண்ணுவோம். இந்த சம்மில் வந்து ஃபஸ்ட்டு 5 இயர்ஸ்க்குள்ளேன்னு சொல்லிட்டாங்க. ஸோ ஃபுல்லி எக்ஸம்டட். எப்படி போடணும்னா கம்ப்யூட்டேஷன் ஆஃப் பிஸ்னஸ் இன்கம் ஆஃப் த நத்தன் ஏவியேஷன். இது வந்து பிஜிபிபியில் வந்து டேக்ஸ் பண்ண அந்த ஹெட்டுக்கு தான் வரும். கம்ப்யூட்டேஷன் ஆஃப் பிஸ்னஸ் இன்கம் ஆஃப் நத்தன் ஏவியேஷன் லிமிடெட் பர்டிகுலர்ஸ் ருபீஸ் இன் லேக்ஸ். டோட்டல் ப்ராஃபிட் எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னா இதை ஆட் பண்ணிக்கணும். டோட்டல் ப்ராஃபிட் யூனிட் எஸ்ஐயும் எடுத்துக்கணும், யூனிட் 10 எடுத்துக்கணும். மொத்த ப்ராஃபிட் எவ்வளோ 13 + 4 ஆட் பண்ணோம்னா 17. ஸோ டோட்டல் ப்ராஃபிட் வந்து 17 lakhs. எக்ஸம்ஷன் அண்டர் 10AA இப்போ கண்டுபிடிச்சோன்னு கீழே 12 lakhs வந்திருக்கு. ஸோ 5 lakhs லெஸ் ப்ராட் ஃபார்வர்ட் பிஸ்னஸஸ். இது வந்து செட் ஆஃப் அண்ட் கேரி ஃபார்வர்ட் படிச்சதுக்கப்புறம் இது ஏன் போடலாமா கூடாதா அப்படிங்கிறதுலாம் புரியும். இப்போதைக்கு இந்த சம்மில் கொடுத்துருக்காங்க, நம்ம எடுத்துக்கிட்டோம். ஓகே, ஸோ மொத்த ப்ராஃபிட் வந்து 2 யூனிட்லையும் எஸ்லையும் சரி என்லையும் சரி சேர்த்து எவ்வளோ ப்ராஃபிட் வந்திருக்குன்னா 17 lakh ப்ராஃபிட் வந்திருக்கு. எக்ஸம்ஷன் அண்டர் 10AA கீழே கண்டுபிடிச்சபடி 12 lakhs பண்ணியிருக்காங்க. லெஸ் பண்ணிட்டோம்னா 5 lakhs வருது. ப்ராட் ஃபார்வர்ட் பிஸ்னஸ் லாஸ் இருக்குது 2 lakhs. லெஸ் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா மொத்தம் எவ்வளோ வருதுன்னா 3 lakhs வருது. அவ்வளோதான், சிம்பிள். அடுத்த வீடியோஸ்லேருந்து சேலரி பார்த்துருவோம். தேங்க்யூ.